புண்ணிய தீர்த்த நீராடல்களில் நம்ம கடல் நீராடல் அப்படின்றது முக்கிய இடம் பெறுது. நம்ம ராமேஸ்வரம் ஆகட்டும் அல்லது திருச்செந்தூர் ஆகட்டும், இங்கெல்லாம் சமுத்திர ஸ்நானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒன்றாக இருக்குது. அந்த சமுத்திர ஸ்நானம் செய்யும்போது நம்மளை சுற்றி இருக்கிற ஏவல், பில்லி, சூனியம் இது போன்ற பல்வேறு விதமான கெட்ட துர் சக்திகள் எல்லாம் நம்ம விட்டு போகுது. அதே மாதிரி ஆறு, குளம், புண்ணிய தீர்த்தம் மாதிரி எல்லா நாட்கள்லையும் சமுத்திர ஸ்நானம் செய்யக்கூடாது. அமாவாசை நாட்களில் அமாவாசை இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்யணும். அதே மாதிரி கிருஷ்ணபட்சத்தில் செவ்வாய்க்கிழமையோட சதுர்த்தி இருந்தால் அப்போ நீங்கள் சமுத்திர ஸ்நானம் செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் சமுத்திர ஸ்நானம் செய்யவே கூடாது. அது மிக மிக ஆபத்தாக முடியும். அதே மாதிரி ராமேஸ்வரத்தை அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சேது ஸ்நானம் தாராளமாக செய்யலாம்.